அன்புடன் அறிவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன விருந்து பார்க்கலாங்களா? எங்கள் அத்தை வீட்டில் நடந்த கெடா விருந்துங்க. இன்றைக்கி சமையல் செஞ்சு காட்ட போகிறது எங்கள் அத்தைங்க, எங்கள் அண்ணிங்க. வாங்க கெடா விருந்து பார்க்கலாம். ஒரு 50 பேர்த்துக்கான சமையல் நாம் செய்ய போகிறோம். எங்கள் அத்தைகளே செய்கிறாங்க. வாங்க அது ஒவ்வொன்றா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மசாலா அதுக்கு எப்படி அரைக்கிறது எல்லாமே நான் சொல்கிறேனுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இப்போ நாம் பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்குறேங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றலாம், ஆயில் கூட ஊற்றலாம். கடலெண்ணெய் பெஸ்ட்டுங்க. கடலெண்ணெய் நல்லா ஊற்றிட்டுங்க. இது வந்து எப்படிங்கன்னா, மட்டன் வந்து ஒரு 2 ஆடுங்க, சாமி கருப்பின சாமிக்கு படைச்சதுங்க. ஸோ எவ்வளோ கறின்னு நம்மளால் சொல்ல முடியலிங்க, ஏன்னா வெயிட் போடக்கூடாது இல்லைங்களா, அதனால். ஓகேங்க, பார்த்துடலாங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக அரிஞ்சுங்க. 2 பச்சை மிளகா அதையும் போட்டு நம்ம தாளிக்கிறோங்க. வெங்காயம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. கெடா விருந்துனாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கணுங்கிறது. அதனால் கொஞ்சம் நல்லாவே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடலாங்க. ஆனால் செம டேஸ்ட்டாக பண்ணுவாங்க எங்கள் 2 அத்தையும். அத்தைங்கிறது வந்து சின்னத்தைங்கிறது வந்து எங்கள் தாய் மாமா சம்சாருங்க, தாய் அத்தைங்க. பெரிய அத்தைங்கிறது வந்து என்னுடைய அத்தையோடைய அக்காங்க. சூப்பராக சமைப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா வணக்கி விட்டாங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பூன் போடுறாங்க பாருங்கள். சும்மா இந்த ஸ்பூன் அளவில் ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் அவ்வளோதான் போடுறாங்க. ஏன்னா ரொம்ப இஞ்சி பூண்டு வாசம் அடித்தாலும் அந்த மட்டன் குழம்போடைய வாசத்தை அடிக்கணும், கோழி குழம்போட வாசத்தை அடிக்கணும் இல்லைங்களா, அதனால் அது இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணக்கி விட்றோணுங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம மட்டன் வந்து போட்டுக்கலாங்க. மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க, இல்லைன்னா வாசம் வந்துடும். நல்லா ஒரு 2 தடவைங்கிறது ஒரு 4 தடவை அலாசி எடுத்துங்க. அப்போ தான் அந்த கெடாயோட வாசம் இல்லாமல் இருக்குங்க. இல்லைன்னா அப்புறம் குழம்பு வேஸ்ட்டாக போயிருங்க. நம்ம என்ன கஷ்டப்பட்டு பண்ணாலும் அந்த குழம்பு டேஸ்ட் போயிருங்க. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி வெங்காயம்லாம் இது பண்ணணும் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா கலங்கி வரணும் இல்லைங்க. அதனால் வந்து இப்போது கறியை வேக விட போகிறாங்க. கொஞ்சம் கறி வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. கறி வந்து தானாகவே வந்து தண்ணி விட்டு வரும் இல்லைங்களா, நல்லா உருண்டு வர வரைக்கும் வெந்து வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்ச நேரம் வெந்து வரட்டுங்க. இன்றைக்கி சமையல் செஞ்சது வந்து ஒரு 50 பேர்த்துக்குங்க. கறி நல்லா வெந்து வருதுங்க, உருண்டு வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். இது கூட கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. இது பண்டாரம்லாம் விட்டு நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் நாம் வந்து நாமளே செய்யும்போதெல்லாம் பேசிக்கிட்டு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்ததுங்க. இது ஒரு தனி அனுபவமாக இருந்ததுங்க. இப்போ பாருங்கள், கறி நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கறி வேகிறதுக்கான நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதி விட்டுட்டோங்க. அந்த இடத்துல கிளிப் எடுக்க முடியல. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து நம்ம போடுறோங்க. மசாலா வந்து எப்படின்னா, இப்போது 50 பேர்த்துக்கு வந்து ஒரு 3.5 கிலோ வெங்காயம் நாங்கள் தொளிச்சோங்க. வெங்காயம் கம்மியாக தான் போட்டோங்க, எல்லாம் இனிக்கிற மாதிரி ஆயிரும்னு. 3.5 கிலோ வெங்காயம் தொளிச்சோம். மிளகு பொடி எப்படின்னா, நம்ம கறிக்கு அரைச்சி வைப்போம் இல்லைங்களா மிளகு பொடி, அந்த மிளகு பொடியில் வந்து ஒரு 1/4 கிலோ மிளகு பொடி, ஒரு 250 கிராம் நம்ம வந்து 1/4 கிலோ மிளகு பொடி வந்து போட்டிருக்கோங்க. போட்டு ஆட்டிட்டு வந்துட்டோம். அந்த மிளகு பொடி வந்து எப்படி அரைக்கிறது, அந்த மிளகு பொடிக்கு வந்து என்னென்ன போட்டு அரைச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் அந்த வீடியோ நான் தனியாக அப்லோடு பண்ணுறேனுங்க. இது வீடியோ கொஞ்சம் பெருசாக போகிறதுனால அது நான் என்னால் சொல்ல முடியலைங்க. அந்த மசாலா என்னென்ன போட்டு அரைக்கிறீங்க, ஒரு 50 பேர்த்துக்கு வந்து எவ்வளோ போடணும், எவ்வளோ இது பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் இன்னொரு வீடியோ போடுறேங்க.
இப்போ இதில் வந்து எல்லா மசாலையும் போட்டக்கூடாதுங்க, கறி வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. அடுத்தது வந்து சிக்கன் வந்து ஒரு ஒரு 2 கிலோ சிக்கனுக்கு வந்து அதுக்கும் பண்ணுறதுனால அதுக்கும் நாங்கள் மிளகுடி தனியாக எடுத்து வச்சுட்டோங்க. எல்லாத்துக்கும் சேரத்தான் எடுத்து வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சிக்கன் குழம்பு நாங்கள் அந்த அன்றைக்கி பண்ணதையும் அடுத்த வீடியோவை நான் போடுறேனுங்க. அது வந்து எங்கள் அண்ணி ஸ்பெஷலுங்க, அண்ணி செஞ்சாங்க. இப்போ பாருங்கள், மசாலா போட்டு ஒரு கொதி விட்டுட்டுங்க. இப்போ தேவையாங்கிற தண்ணி ஊற்றிக்கிறேங்க. குழம்பு வந்து கல்லாட்டம் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. அதனால் சின்னத்தை வந்து செக் பண்ணுறாங்க, தண்ணியாட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாங்க. ஏன்னா நல்லா சுண்டி வரும்போது கெட்டி ஆயிடுச்சுன்னா அப்புறம் குழம்பு நல்லா இருக்காது இல்லைங்களா, தண்ணி குழம்பாட்ட வேணும் இல்லையா, அதனால் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுங்க. நம்ம தட்டம் வச்சு மூடிடலாங்க. மூடி நல்லா கொதி வந்துட்டுங்க. கறி வந்துடுச்சு. நல்லா கறி வந்துடுதுங்க. குழம்பு கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்டிக்கிடுதுங்க. இப்போ பாருங்கள், எடுத்து குழம்பு தனியாக மாற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கறி வறுக்கணும் இல்லைங்களா, குழம்பு பாருங்கள் இந்தளவுக்கு 50 பேத்துக்கு சாப்பிட்றதுக்கு இந்தளவுக்கு வந்துடுதுங்க. நல்லா தண்ணியாகவே இருந்ததுங்க, தண்ணி குழம்பாட்டவே தான் இருந்ததுங்க. இப்போ வந்து கறி வறுத்துடலாங்களா, கறி எப்படி வறுத்துடலான்னு நம்ம பார்க்கலாங்க. செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இப்போ கறி வறுத்துடலாங்களா. இப்போ நாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலை எண்ணெய் தானுங்க. இதில் ஒன்று சொல்ல மாட்டேங்க, வெங்காயத்தப்போ மிளகாய்ங்கிறது வந்து ஒரு 10 மிளகாயாவது முதல்ல தாளிக்கும் போதும் போட்டாங்க. இப்போ வருங்க, இதுக்கும் தாளிக்கிறக்கும் ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடிப்படியாக அரிஞ்சு அதையும் போடுறாங்க. கடுகு, கடலைப்பருப்பு இது எல்லாமேங்க. பாருங்கள், இதில் ஒரு 10 மிளகாயாட்ட போட்டாங்க. பொடிப்படியாக அரிஞ்சு வரமிளகாய் ஒரு 10 மிளகாய் பக்கமாக போட்டாங்க. சின்ன வெங்காயம் அரிஞ்சதையும் கறிக்கு வெங்காயம் வந்தால் தான் நல்லா இருக்குங்க. அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உண்டுன்னு போட்டுக்கிட்டாங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டுங்க. இது கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போடுறாங்க பாருங்கள். கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் போடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு வாசம் நல்லா இருக்குங்களேங்க கறி சாப்பிடும்போது. அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு அது நல்லா இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு விட்டுட்டோங்க. விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அந்த கறிக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்குங்க. குழம்புல வெந்து வரும்போது அந்த கறியில் வந்து உப்பு அந்தளவுக்கு பிடிச்சிருக்காதுங்க. அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு அந்த மசாலா கொஞ்சம் கறிக்கு வணக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை ஊற்றியாச்சுங்க. ஊற்றி இப்போ கொஞ்சம் அந்த ஒரு கொதி விடலாங்க. அந்த தண்ணியாக கொஞ்சம் ஊற்றணும் இல்லைங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் இஞ்சி வரட்டுன்னு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டாங்க பாருங்கள். இது கரம் மசாலா தூள். அடுத்தது மட்டன் மசாலா தூள் கொஞ்சம் போடுறாங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ போடுறாங்க. இவ்வளோ தான், இந்த லிமிட்டுக்கு தானுங்க. ஒரு ஸ்பூன் வரும், அவ்வளோதானுங்க. ரெண்டையும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு மட்டன் எடுத்து உள்ளே போடுறாங்க. இப்போ மட்டன் போடுறது எங்கள் அம்மாங்க. மட்டன் தாளிக்கிறது எங்கள் அண்ணிங்க. இப்போ பாருங்கள், கறி மசாலா தூளும் கொஞ்சம் போட்டாங்க. போட்டு நல்லா அந்த மசாலாவில் இஞ்சி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் கொத்தமல்லி தலையை போட்டு முடிச்சிட்டேங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.